அற்புதம். உனக்கு உரிய பாணியில அழகா பேசியிருக்க. அடுத்து இந்த மண்ணின் மைந்தர்கள், நிறைவு பேச்சாளர்கள், நம்முடைய மனங்களை எல்லாம் நிறைய வைக்கிற பேச்சாளர்கள். எப்போதுமே அந்த அந்த மண் மனம் போம்ல, எல்லாருமே செட்டிநாட்டு மண்மனம் தான். அதனால நல்லா மனம் வீசுவோம். இருந்தாலும் அதுலயும் இந்த ஊர் மிதலைப்பட்டி, எங்க ஊர் குடமுழுக்கு விழா நடக்குது, நாங்க பேசுறோம் என்று மகிழ்ச்சியோடு எங்களையும் அழைத்து நான்காவது பேச்சாளராக இணைத்து கொண்டு ரொம்ப அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்ல நம்முடைய அன்பிற்கினிய சகோதரி திருமதி ஹரிணி பழனியப்பன் அவர்களை எல்லோருடைய கைத்தட்டலோடும் அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் உயிரினும் மேலான உறவுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வந்து வீழ்ந்தாயடா அப்படின்னு சொல்லி கர்ணனை பத்தி சொன்னீங்க. இந்த மாதிரி வரிகள் சொல்லி அந்த மாதிரி இருக்கிற எதிரடிக்கு இப்படி கர்ணனை வச்சு ஒரு பாட்டு போட உங்களால முடியும். எவ்வளவு அழகான பாட்டு பாத்தீங்களா? சகோதரர்களுக்கும் அண்ணன் நடுவர் ஜெயங்கொண்டான், திருக்குறள் தேனி ஜெயங்கொண்டான் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். திருக்குறள் தேனி அப்படிங்கிற அடைமொழியை பார்க்கும் பொழுது தேனீக்கள் மலரிலிருந்து தேனை சேகரித்து எடுத்துக்கொள்ளும். ஆனால் திருக்குறள் தேனி ஐயா அவர்களோ மலர்களாகிய மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் திருக்குறள் என்னும் தேனை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நிறைய மாத்தி யோசிக்கிறீங்க, என்னையும் புகழ்ந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அந்த தேனீக்கோ எடுத்துக்கொள்வதிலே சுகம், ஆனால் இந்த திருக்குறள் தேனி ஐயா அவர்களுக்கோ அடுத்தவர்களுக்கு கொடுப்பதிலே சுகம். இந்த மகிழ்ச்சி என்றென்றும் தொடர வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டு ரொம்ப நன்றி. எனது உறவு என்னும் வெற்றிக்குள் நுழைகிறேன். உறவு என்ற தலைப்பு இல்ல, வெற்றிக்குள் நுழைகிறேன். 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது இதன் ஆணி வேறு யாரு, அழகான அம்மனை போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க, எங்க அப்பத்தாவை பாருங்கன்னு சொல்லி நம்ம ஐயாக்கள் கடல் கடந்து பொருளீட்டி கட்டிய வீடுகளை அப்பத்தா ஆயாவும் அழகழகாய் உறவுகளோடு பேணி காத்தனர். நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கோட்டை போன்ற வீடுகளை ஏன் கட்டினாங்க? உறவுகளோட ஒன்றா இணைப்பதுதான் வெற்றி என்று இப்ப கூட சொல்லுவாங்க. நாங்க வளவுக்குள்ள அப்படிம்பாங்க. முந்தியெல்லாம் வளவுக்குள்ள சித்தப்பா பெரியம்மா சித்தி என எல்லாரும் ஒன்னா இருந்து வெற்றி கண்டதாலதான் இப்பவும் உலகம் பார்த்து நகரத்தார்கள்னா பிரம்மாண்டமா சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா பாக்குறாங்க. அப்படின்னா அது உறவுகள் தந்த வெற்றின்னு நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சிருந்தாங்க. பிள்ளைகள் படிச்சுட்டே இருப்பாங்க. என் பொண்ணு திடீர்னு ஒரு ட்விட்டர்ல இருந்தோ ஃபேஸ்புக்ல இருந்தோ இன்ஸ்டால இருந்தோ ஒரு சவுண்ட் வரும், உடனே போனை தூக்கிட்டு போயிடுவான். நான் என்னடா இது இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன காணமேன்னு போய் பார்த்தா எவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு இன்ஸ்டால இவளை டேக் பண்ணி அதை போட்டுருவான். இப்போ இந்த ஃபேஸ்புக்ல இருந்தும் இன்ஸ்டால இருந்தும் பிள்ளைங்களை காப்பாத்துறது பிக் பாஸ்ல கொடுக்குற டாஸ்க் மாதிரி எங்களை மாதிரி பெற்றோர்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஏற்றணும்னு பார்க்குறோம். இன்ஸ்டால உனக்கு அக்கௌண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களை இன்ஸ்டாக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறாங்கம்மா, நானும் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்போ நாங்கள் நினச்சோம் இவளுக்கு அது ஆப்டாக இருக்குமா அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, நீங்கள் எல்லாரும் அப்பத்தா ஐயா நான் என் சின்ன பொண்ணு எல்லாரையும் அவளை பற்றின ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதுங்க அப்படின்னாங்க. நாங்கள் எல்லாம் எழுதி பார்க்கும்போது அவளுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதிகமாக இருந்தது. அதனால் நீ காமர்ஸ் எடுத்துக்கிறியாடா நீ யோசி அப்படின்னு சொன்னோம். சரின்னு எடுத்தா. இப்போ 1 இயர் கம்ப்ளீட் பண்ண போகிற +1 காமர்ஸு. அம்மா நான் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தால் கஷ்டப்பட்டிருப்போம்மா, ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ காமர்ஸ் எடுத்து நான் இதில் வெற்றி காணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறான். இந்த மாதிரி வெற்றிக்கான ஆடிட்டராக வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வெற்றிக்கான அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கறது பேரண்ட்ஸ் தான், உறவுகள் தான். ஃப்ரெண்ட்ஸுங்கிறது சொல்ல போனால் ஃப்ரைட் ரைஸ் மாதிரிங்க. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் எல்லா நாளும் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. ஆனா உறவுகள்ங்கிறது அறுசுவை உணவு மாதிரி. எவ்வளவு ஊமை கொட்டு, காப்பிய ஊமை இலக்கிய ஊமையெல்லாம் தாண்டி கலக்குறீங்க. உப்பு இனிப்பு புளிப்பு கார்ப்பு சித்தப்பாவோட தொந்தரவு எல்லாம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் உரப்பாத்தான் இருக்கும், அப்புறம் இனிப்பு சாப்பிட்டுக்கலாம். ஆனா உணவானாலும் உணர்வானாலும் உறவுகள் தான் வெற்றி. அழகு அழகு அழகு. இப்ப கூட என் பொண்ணு ஏதாவது போட்டிக்கு போறா அப்படின்னா காலையில எந்திரிச்சு அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு விபூதி பூசி ஆசீர்வாதம் பண்ண தயாரா இருக்கிற எங்க மாமனாரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நான் எதிரில் வந்தா உனக்கு எப்பவுமே வெற்றி தாண்டா அப்படின்னு சொல்ற அவங்க அப்பத்தா எங்க மாமியார். அப்புறம் அன்பான மகள் வந்தால் அம்பானி நான் ஆகிறேன்னு எது கேட்டாலும் வாங்கி தர தயங்காத அவங்க அப்பா. என்னதான் சண்டை போட்டாலும் காலையில் எந்திரிச்சோம் அக்கா எங்கம்மா அப்படின்னு கேட்கிற அவ தங்கச்சி. இந்த உலகம் யாருன்னு எப்படிப்பட்டதும் அவளுக்கும், அவள் யாருன்னு எப்படிப்பட்டவள் இந்த உலகத்துக்கும் சொல்லுங்க. அற்புதம். அம்மாவாகிய நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை ஒரு வெற்றியாளரை உருவாக்குறோம். எனவே உறவுகள் தான் வெற்றிக்கு அடித்தளம்.
இப்போ கூட நான் வந்து ஒரு பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது, ஒரே ஒரு மேடையில் பேசியிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து நீ இதில் பேசணும், என் பொண்ணுக்காக தான் எழுதுனேன், என் பொண்ணு கடைசியில் வர முடியல, அதனால நீ பேசு அப்படின்னு அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. சரி சொல்கிறாங்கன்னு அவங்களுக்காக தான் நான் பேச வந்தேன். அப்புறம் என் பொண்ணை வந்து எங்கே விட்டுட்டு வர்றதுன்னு பார்க்கும்போது எங்கள் நாத்தனார் பெண்ணுக்காகவும் இங்கு வந்த மண்ணுக்காகவும் ஒரு பிரதிநிதியாக அவர்கள் பேசுகிறார். பெருமையான விஷயம் தான், ரொம்ப அழகு. சரி, என் பெரிய பொண்ணு எங்கே விட்டுட்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறோம், அதை வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரர் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் கொடுத்த வெற்றியால் தான் நாங்கள் வந்து இங்கே மகிழ்ச்சியாக. இப்படிதான் உறவு இருக்கணும், ரொம்ப அற்புதம், மகிழ்ச்சியா இருக்கு. உயர உயர பறந்தாலும் நம்மளுடைய பாதம் எங்கே இருக்கிறது அப்படின்னு நன்றாக அறிந்த சமூகம். அதனால் தான் நம்மளுடைய கல்யாணம் 60, 80 எல்லாத்தையும் உறவுகளோடு கொண்டாடணும்னு சிங்கப்பூர் அது இதுன்னு எந்த ஊரில் இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம மண்ணுக்கு வந்துடுறோம். சொந்த ஊருக்கு வந்து மாமா வந்து பட்டு கட்டி தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த உறவு தர வெற்றிக்கு வேற என்னங்க சான்று வேணும்? நம்ம ஊரில் பொதுவாக குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தான் உறவை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செட்டிய வீட்டில் கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே வரப்போகிற உறவையும் கொண்டாடுகிற சமூகம் நம் நகரத்தார் சமூகம். ஏன்னா ஒரு பொண்ணு சமைஞ்சோன்னு நம்ம பெற்றவங்களை பார்த்து சொந்தக்காரங்களாம் கேட்போம், என்ன பேரமோ இருக்கானே பேர் உண்டானு. உருவாக போகிற உறவு இன்னும் உருவாகலை, கருவாக கூட உருவாக ஒரு உறவை எதிர்காலத்தில் வரப்போகிற உறவையும் கொண்டாடிய சமூகம் நம் நகரத்தார் சமூகம். அங்கே வந்து நம்ம நட்புக்கு பேசலாமா? அதோடு இல்லாமல் ஹாப்பியாருன்னு சொல்லியே எங்களை இது பண்ணுறாங்கன்னா, கல்லை அடிக்க தானுங்க சிற்பமாகும். அது மாதிரி அதனால தான் உறவுகள் உங்களை வந்து செதுக்கிறாங்க சிற்பமாக. அப்புறம் 2 நகை 3 நகை கேட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், எங்கள் அப்பாவை சொந்தக்காரங்க எதுவும் பேசிடக்கூடாதுல்ல, அதனால தான் எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் வந்து சரிசமமாக பண்ணிடுங்கப்பா, ஏன்னா உங்களை யாரும் எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்த பாயிண்ட்டு. அதுவும் உறவு கொடுத்த வெற்றி தான், உறவு கொடுத்த கை, இது வெற்றி கை. இறுதியாக உறவுகள் இருப்பதே வெற்றிங்க. உறவுகளால வெற்றியா அப்படிலாம் கிடையாது, உறவுகள் இருப்பதே வெற்றி. அப்படி கண்ணீர் துளிகள் கன்னம் தாண்டும் முன் தாங்கி பிடிப்பது சொந்தம். எனவே உறவுகளால் தான் ஒரு வெற்றி உருவாகும் அப்படின்னு கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு அற்புதமா ஐயா, அப்பத்தா, அப்பா, அம்மா, தங்கச்சி என்ற ஒரு பொண்ணோட உங்க குடும்ப உறவுகள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நான் எழுதி வாரமலர் அட்டை படத்துல வந்த கவிதை எழுதியது நான். இதே விஷயத்தை நான் கவிதையா எழுதியிருப்பேன். சைனாவுக்கு போக வேண்டும் என்றாலும் சைக்கிளிலே போகும் என் அப்பா, நான் பக்கத்து தெருவுக்கு போக வேண்டும் என்றால் பைக் எடுத்து கொடுப்பாரு, அவரை விட்டு விட்டா உன்னோடு ஓடி வருவது. ஒரு காதலிக்கப்பா வாடா, ஆனா ஒரு கண்டிஷன், உன் உறவையெல்லாம் விட்டுட்டு வாடாப்பா. அப்ப எழுதுவான், சைனாவுக்கு போக வேண்டும் என்றாலும் சைக்கிளிலே போகும் என் அப்பா,